صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله تعالى صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم أنت ربي لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. اللهم أنت ربي لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم أنت ربي لا إله إلا أنت فاغفر لنا ومن يغفر الذنوب إلا أنت يا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا ظلما كبيرا كثيرا فاغفر لنا ولا يغفر الذنوب إلا أنت مغفرة من عندك وارحمنا يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين ويا ذا الجلال والإكرام ويا ذا القوة المتين. கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய குற்றங்குறைகளை மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்திலே வாழ்ந்து மறைந்த அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்களை பாவம் என்று தெரிந்து செய்து பாவிகளாக உன்னிடத்திலே கரமேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி விடாதே ரஹ்மானே. உன் மன்னிப்பை தந்து யா அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே. மன்னிக்கின்ற மாண்பாளன் நீ யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், நீ யா அல்லாஹ் கருணை மிக்கவன் ரஹ்மானே. எங்கள் எல்லோருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அறியாமையினால் எத்தனையோ பாவங்களை செய்து பாவிகளாக வீற்றிருக்கிறோம் ரஹ்மானே. அறிந்து எத்தனையோ பாவங்களை செய்து பாவங்களை சேர்த்து விட்டோம் ரஹ்மானே. இந்த பாவிகளை உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க முடியும் ரஹ்மானே. கருணை உள்ளவன் யா அல்லாஹ் நீ, மகா கிருபையாளன் யா அல்லாஹ் நீ, மகத்துவம் மிக்கவன் யா அல்லாஹ் நீ, கிருபையுள்ளவனே. எங்கள் பாவங்களை மன்னித்து பாவமற்றவர்களாக ரஹ்மானே எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் நிம்மதியை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒற்றுமையை தருவாயாக. எங்கள் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுகின்ற நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்கள் குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கு பின்னால் பிரிந்து வாழுகின்றவர்கள் ஒற்றுமையோடு வாழுவதற்கு நீ கிருபை செய் யா அல்லாஹ். கணவன் மனைவியினுடைய பந்தங்களை புரிந்து கொண்டு அவர்கள் வாழுவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அவர்கள் பிரிந்து விடாமல் யா அல்லாஹ் இறுதி வரைக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படுகின்ற தலாக்குகள், விவாகரத்துகளை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் உன்னிடத்திலே ஆண்மகவை கேட்கிறார்களோ ரஹ்மானே, அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தந்தல்வாயாக. யாரெல்லாம் உன்னிடத்திலே பெண்மகவை வேண்டுகிறார்களோ ரஹ்மானே, அந்த பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைவதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பெண் பிள்ளைகள் திருமண வயதை அடைந்ததற்கு பின்னாலும் இன்னமும் திருமணமாகாமல் வீடுகளில் தேங்கி இருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கு உரிய வரனை யா அல்லாஹ் விரைவிலே அவருடைய பெற்றோருடைய கண்களுக்கு காட்டி நல்ல விதத்திலே திருமணம் நடப்பதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். ஆண் மக்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து கொடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியிலே பரக்கத்து செய்தருள்வாய் ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே பரக்கத்து செய்வாய் யா அல்லாஹ். அவர்கள் படிக்கின்ற பாடங்களை புரிந்து
படிப்பதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்தருள்வாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் தேவைகளை எங்களை விட மிக்க அறிந்த ரப்பு நீ யா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய எல்லா தேவைகளையும் யா அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.